எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. பலவற்றிற்கும் தீர்வாக அமையும், ருசிக்கும் இணை கொடுக்கும் மஞ்சளுக்கு பேர் போன மாநகரமாம் ஈரோட்டின் சொந்தம், ஜோதிடத்திற்கு தொன்மை முதன்மை பெற்ற பாரம்பரிய ஜோதிடத்தின் ஆசிரியர், ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு கே பசுபதி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். செங்கதிரோன் வரவு கண்டு புல் பூண்டு செடி கொடி எல்லாமே தலைக்குதாமா. அப்படியே ஒரு சந்தோஷமா புல் பூண்டு செடியெல்லாம் சிரிச்சு பார்க்குமாமா. சூரியகாந்தி காலையில என்ன பண்ணுவோம், சூரியன் இருக்கிற திசை நோக்கி பார்க்குமாமா. கண்டிப்பாங்க ஐயா. அது ஒரு அற்புதமான விஷயம். உங்களை ஒரு பசுபதி ஐயாவை சந்திச்சால ரொம்ப பெருமைப்படுகிறோம். தாங்கள் ஜோதிடத்துல பங்காற்றியது ரொம்ப சிறப்பா அற்புதமான பங்காற்றியதாக கேள்விப்பட்டேன். நிறைய நீங்க ஜோதிட மக்களுக்காக, ஜோதிட உலகத்துக்காக நிறைய, அதே மாதிரி ராஜநிலை டிவி சார்பிலையும் இந்த ராஜநிலை எண்கணித்திலையும் நீங்க ரொம்ப சிறப்பா சேவை செஞ்சதா கேள்விப்படுறேன். ரொம்ப 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 பெருமையா இருக்கு. சரி. ஏன்னா பொதுவா நான் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கை துணை, குடும்பம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. எனக்கு அது சம்பந்தமான விஷயங்களை நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லி, ஏன்னா உலகம் எதிர்பார்க்கறது குடும்ப ஒற்றுமை, குடும்ப சம்பந்தமான விஷயங்களை தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்குது. கண்டிப்பா. இதுக்கு என்ன பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த பட்டுன்னு உடஞ்சி சொல்லிருங்க, மக்கள் எல்லாம் நல்லா இருக்கட்டுமே. சரிங்க ஐயா. வணக்கம், பேசுங்க ஐயா. நன்றி. வணக்கங்க ஐயா. நம்ம கருத்தரங்கம் நிகழ்ச்சி ராஜநிலை டிவியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் நமது மருதமலை குருஜி ஐயா அவர்கள் என்றென்றும் நம்மளை இந்த ஜோதிட உலகில் வழிநடத்தி பெரும் தலைமை தாங்கி இருக்கிறார். அவருக்கு மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த கருத்தரங்கத்தை ராஜநிலை டிவி என்ற மூலமாக மாதந்தோறும் நடத்தி, மேலும் தினமும் மக்களுக்கு நேரலையில் அனைத்து ஜோதிடர்களையும் வரவழைத்து அவருடைய சந்தேகங்களையும் குழப்பங்களையும் தீர்க்கும் பொருட்டு லைவ் நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்கும் நமக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஐயா ராஜசேகர் ஐயாவுக்கும் ஒரு நன்றிகள் சொல்லிட்டு, கண்டிப்பா ஒரு வாய்ப்புங்கிறது. ஆமாங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் தான் ஜெயிக்கிறதுக்கு தான் ஓடிட்டு இருப்பான். இந்த காலத்துல என்ன பண்றாரு, தான் ஜெயித்தது மட்டுமல்ல, மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறத ஒரு அற்புதமான நிகழ்ச்சி டிவியில் கொடுத்து, இலவசமா கொடுத்து, எல்லா ஜோதிடர்களுக்கும் ஒரு வாழ்வு, எல்லாரையுமே வாழ வைக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. அதனால அந்த எண்ணம் ஜெயிக்கணும் இல்லையா? அதுதான் உண்மை. மனிதனுடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கையே. இப்ப நாம பேச போற விஷயம் அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னாலும் என்னுடைய ஜோதிட குருமார்களை எல்லாம் வணங்கிக்கிறோம், தாய் தந்தையரையும் வணங்கி. சரிங்களாங்க ஐயா? குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம பேச போறோம். இந்த உலகமே அதுலதான் இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா, வேற எதுலயும் இல்லை. ஏன்னா இங்க ஆண் பெண் அப்படிங்கிற விஷயத்தை தவிர இறைவன் எந்த உயிரினத்தையும் வேற விதமா படைக்கிறதே இல்லை. கண்டிப்பா. அப்ப அந்த ஆண் பெண் அப்படிங்கிற இணைவு தான் இங்க மிகப்பெரிய சூட்சம வடிவில் இறைவனே இருக்காரு. கண்டிப்பா. அப்போ இறைவனும் இறைவியுமே அர்த்தநாரீஸ்வரராகவும் இருக்கிறாங்க இல்லைங்களா? சிவசக்தி சுரூபமாக இருக்காங்க. அப்போ ஆண் பெண் இணைவு இல்லாமல் எந்த உயிரினமும் வாழ முடியாது. ஆண் பெண் இல்லாமல் எந்த பிறப்பும் கிடையாது, ஜனனமாகாது. அப்படிங்கிறத இங்க இறைவனே கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தத்துவம். இதுக்குள்ள நான் பேசுறேன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு கொடுப்பினை அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். எனக்கு தெரிந்த விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு நிறைய குழப்பங்கள் இன்னைக்கு இருக்கு. அதையெல்லாம் கொஞ்சம் தீர்ப்பதற்கு ஏதாவது நம்மளால முடிந்த கருத்துக்களை பதிவு பண்ணலாம். சரிங்களா? போராட்டமா இருக்கிற குடும்பத்துக்கு விளக்கேற்றி வைக்கிறது, விடிவெளி மாதிரி ஒரு நல்ல கருத்து சொல்றது, அதுக்கு தாங்க ஜோதிடர்கிட்ட வர்றாங்க. ஆமா ஆமா. அதாவது நீ உங்ககிட்ட கேட்டிருக்க மாட்டேன், நீங்க சொல்லும் போது நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்குமா? கண்டிப்பா. ஆமா, சந்தோஷமா கொடுங்க. கண்டிப்பா, வெளிப்படையை சொல்லிருங்க. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. சரி. இப்ப கணவன் மனைவி அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்குமே முற்பகுதி பிற்பகுதி, நம்ம கிமு கிபின்னு படிச்சிருப்போம் வாழ்க்கையில. அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு பின்புங்கிற வரலாறை நாம படிக்கிறோம். ஆனா இங்க ஒவ்வொரு மனிதனுக்குமே திருமணத்திற்கு முன், திருமணத்திற்கு பின் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை தான் இறைவன் கொடுக்கிறார். அது ஆணாக இருந்தாலுமே பெண்ணாக இருந்தாலுமே அதுதான் நிதர்சனமான உண்மை. ஏனென்றால் திருமணத்திற்கு முன் இருக்கும் வாழ்க்கை முறை வேறு, திருமணத்திற்கு பின் இருக்கும் வாழ்க்கை முறை வேறு.
அப்போ ஒருவருடைய ஜனனத்தில் திருமணத்திற்கு முன் இருக்கும் ஒரு பகுதி வாழ்க்கை, திருமணத்திற்கு பின் இருக்கும் பகுதி வாழ்க்கை. அப்ப திருமணத்திற்கு முன் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நாம நிர்ணயிக்கிறது இல்லை. ஏன்னா இறைவன் நம்மை பிறக்க வைத்து விடுகிறார். அந்த காலம், நேரம், சமயம், நாம் என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற விதி கொடுப்பினையில அவர் நம்மளை பிறக்க வச்சிடறாரு. ஆனா அதற்கு அடுத்த வாழ்க்கை அப்படிங்கிறத நாம தான் அமைச்சுக்கிறோம். திருமணத்திற்கு பின் அப்படிங்கிற வாழ்க்கையை நாம தான் அமைச்சுக்கிறோம். அந்த திருமண வாழ்க்கை நல்லா இருந்தா மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவன் பிறந்த வாழ்க்கையும் சரியில்லாத, திரும்பி சொல்லுவாங்க இல்லையா, வீட்டுல புகுந்த இடம் அப்படிங்கிற மாதிரி கணவன் அப்படிங்கிறவனும் அடுத்த துணையை தேடும் போது அந்த துணை வாழ்க்கையும் சரியில்லை அப்படின்னா அவனுடைய முழு வாழ்வுமே ரொம்ப சிரமமாயிரும். வாழ்க்கையே ஒரு போராட்ட கதையாக மாறிவிடும். அதனால இங்க ஆண் பெண் அப்படிங்கிற விஷயங்களே ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் வாழணுங்கிறது தான் நமக்கு இறைவன் கொடுக்கப்பட்ட விதி. அப்போ ஒருவருக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்றோம். அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணுக்குமே கணவன் அமைவதும் அதே இறைவனான கடவுள் கொடுத்த வரம் தான். ஏன்னா இங்க யாருக்குமே நாம என்னதான் முடிவுகள் பண்ணாலும் அவர் விதிக்கப்பட்ட விதியின் வழியே இருவருக்கும் இணைவுகள் நடைபெறுகிறது. ஏன்னா இதை நாம தான் ஜாதகம் பார்க்குறோம், என்னென்னமோ பண்றோம். இது இந்த வேண்டாம், அதுல பார்க்குறோம், இது சரியில்லை, பணம் வேணும் அல்லது படிப்பு வேணும் அல்லது அழகு வேணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல நிறைய இன்னைக்கு கான்ட்ரிபியூட் பண்றோம். ஆனாலும் கடைசியில் போய் யாரோ ஒருத்தர்கிட்ட தெரியாமே மாட்டிக்கிறோம். ஏன்னா இங்க எல்லாருமே அப்படிதான் மாட்டிக்கிறாங்க. மாட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஆகா நான் இதை பார்த்து அதை பார்க்காம விட்டுட்டேன் அப்படின்னு. ஏன்னா இங்கதான் இது விதி. ஒவ்வொருடைய வாழ்க்கை யாருக்கிட்ட போய் சிக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய பிறந்த ஜாதக கட்டமானது தெளிவா சொல்லிடும். ஏன்னா அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையே அமைக்கப்பட்டிருக்கு. அது பிறக்கும் போதே எழுதப்பட்டதுதான். நீங்க பிறந்ததிலிருந்து உங்களுடைய இறப்பு வரையே இறைவன் அதுல எழுதிதான் உங்களை அனுப்பிச்சிடுறாரு. அது பிரகாரம் நீங்க என்ன பண்றீங்கன்னா டைம் டேபிள் தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்துல இது கிடைக்கும், இந்த காலகட்டத்துல இதை செய்யணும், இந்த காலகட்டத்தில் இது நடக்காது, இது தவறு ரைட்டு, இதுதான் கொடுக்க போறாரோ வந்து இங்க நாம வேற எதையும் மாத்திரக்கல்ல இல்லை. டைம் டேபிள் பிரகாரம் போட்டு நம்ம எப்படி பள்ளிக்கூடம் போற 7 பீரியடுங்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையே. அது மாதிரிதான் நம்ம 8 வாழ்க்கையை பிரிச்சுங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நடக்கக்கூடிய பருவங்கள், நம்ம வயது, அதற்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு இறைவன் புகுத்திடுறாரு. அப்போ இங்க கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பம் அப்படிங்கிற விஷயமே நம்ம ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா நாம லக்னம் அப்படின்னா நம்மளுடைய எதிர் பார்ட்னர் அப்படிங்கிற போது 7ஆம் இடம் தான் சொல்றோம். 7ஆம் இடம் என்பது களத்திரம். இந்த களத்திரத்திற்கு உரிய கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான். அப்போ ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை, அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஆண் தேவை. அவர்களுடைய லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி தான் இதை முடிவு பண்ண போறாரு. அப்போ நம்ம பிறக்கக்கூடிய லக்னத்தை இறைவன் எப்படி சூட்சமா வேலை செய்யறாருன்னா, இவன் யாருக்கிட்ட சிக்க போறான், இவன் எப்படி வெளி உலகத்துல வாழ்க்கைய அடுத்த பிற்பகுதியை அனுபவிக்க போறாங்கிறதா இங்க விஷயமே. அப்ப 1க்கு 7 இந்த மாதிரியான எதிரெதிர் துருவங்களை தான் இணைக்கிறாரு இறைவனை. ஆண் பெண் என்பதே பாலியல் மாறுபாடு தான். ஆண் வேறு பெண் வேறு, ஆனா அந்த பாலியல் மாறுபாட்டை தான் இணைக்கிறாரு. அப்ப இங்க ஆண் பெண் அப்படிங்கிற இணைவு இல்லாமையே ஜனனம் உருவாகாது, பிறப்பு உருவாது. எந்த உயிரினமா இருந்தாலும் இது கண்டிப்பாக நடந்தே தீரணும். இந்த உலகம் வியாபித்து கொண்டே இருக்க வேண்டுமானால் ஜனனம் பிறப்பெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப பிறப்பை எடுக்க வைப்பது இறைவனே. அப்ப ஆண் பெண் என்கின்ற இணைவு அவசியம் தேவை. அப்ப இந்த குடும்பம் அப்படிங்கிற அமைப்புக்குள்ள நாம போறோம் அப்படின்னா நமக்கான விஷயத்த நாம இன்னொருத்தர்கிட்ட தேடுறோம்னு அர்த்தம். நாம பிறந்து வளர்ந்த விஷயங்கள், நாம பிறக்கிறோம், சின்ன வயசுல போய் விளையாடுறோம், திரும்ப படிக்கிறோம், அதுக்கப்புறம் வேலைக்கு போறோம், நமக்கான வருமானத்தை தேடுறோம், அதுக்கப்புறம் திருமணம் அப்படிங்கிற வயது வந்தோடனே நம்ம என்ன பண்றோம், அடுத்தவரை சார்ந்து போக வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாயிரு இந்த சமூகம். ஏன்னா இதுதான் கொடுப்பினை. அப்ப அடுத்தவர்களை சாரும் போது எங்க போகும், ஆண் அப்படிங்கிறவன் ஒரு பெண்ணை தேடணும், ஒரு பெண் என்பவள் ஆணை தேடணும். அப்பதான் அவர்களுடைய வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகும். தனிமைப்பட்ட வாழ்க்கை நரகம், கொடுமை, இது எல்லாருக்குமே உண்மை. அப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணை தேடுகிறான்னா சுக்கிரன் என்பவன் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் மிக மிக சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த சுக்கிரன் என்ற கிரகம் பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுகபோகம், ஒரே விஷயம் என்ன அப்படின்னா வாழ்க்கையின் சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய அனைத்துமே சுக்கிரன் என்கின்ற கிரகமே கொடுக்கிறது. அது எந்த வழியாக இருந்தாலும் சுகம் என்பது சுக்கிரனையே சாரும். அப்போ ஒரு ஆண் என்பவன் சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா அவருக்கு சுக்கிரன் என்கின்ற கிரகம் அந்த ஒரு ஜாதகத்தில் சாதகமாக இருக்க வேண்டும். அப்படி சாதகமாக இல்லாத பட்சத்தில் அவர் ஒரு பெண்ணை தொடர்பு கொள்ள முடியாது. அது எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் சரி, நண்பனாக கூட ஒரு பெண்ணு கிடைக்காது, நட்பாகவும் கிடைக்காது, பேசுறதுக்கும் கிடைக்காது, சம்சாரமாகவும் கிடைக்காது, பொண்டாட்டியாகவும் கிடைக்காது. ஏன்னா இது மிகப்பெரிய வலிமை. இங்க பாரம்பரிய ஜோதிடத்திலே இதான் சொல்லியிருக்காங்க, ஒரு ஆண் என்பவனுக்கு சுக்கிரன் என்கின்ற கிரகம் மிக மிக சிறப்பாக இருக்க வேண்டும்.
அதே போல பெண் என்ற ஜாதகத்தில் குரு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சிறப்பா இருக்கணும். ஏன் குருவை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்க குடும்பம் அப்படிங்கிற இல்லால், அதாவது இல்லத்தை அமைத்து அதை பெருக்குபவள் இல்லால். ஆண் என்பவன் உயிரணுவை கொடுப்பவன், பெண் என்பவள் அந்த உயிரணுவை 10 மாதம் சுமந்து உருவமாக்கி பெருக்கி கொடுப்பவள், பல்மடங்காக அதை பெருக்கி ஒரு உருவமாக்க தருபவள். அப்ப பெண் என்பவள் படைக்கும் சக்தி. அதைத்தான் சொல்லியிருக்கா சிவசக்தி அப்படின்னு. அப்ப சிவன் என்பவன் உயிரை கொடுத்தாலும் சக்தி என்பவள் பெருக்குகிறாள். அப்ப அந்த சக்தி என்பவளே பெண் தான். அந்த பெண் எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு சின்னதா கொடுத்தாலும் அதை பெருக்கித்தான் அவளுடைய வாழ்க்கையை இருக்குங்கிறதா அங்க விஷயம். அப்ப தவறான விஷயத்தை நீங்க கொடுத்தீங்கனாலும் அங்க என்ன ஆகும்? அதுவும் பல்மடங்கு பெருகும் பெண்ணிடத்தில். அதனாலதான் பெண்ணிடத்தில் எதையும் சரியான முறையில் கொடுக்க வேண்டும். தவறான விஷயங்கள் கொடுத்தாலும் பன்மடங்கு பெருகும், சரியான விஷயம் கொடுத்தாலும் பன்மடங்கு பெருகும். அதனாலதான் பெண்ணை சில காலங்கள்ல முன்னாடி வெளியே போகக்கூடாது, இந்த விஷயங்களை பார்க்க கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு தடை போட்டதையெல்லாம் நம்ம அடிமை அப்படிங்கிற வாழ்க்கைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு அடிமையெல்லாம் இங்க யாருமே இல்லை. இன்னைக்கு அடிமைங்கிற விஷயமே கிடையாது. ஆனா அது ஏன் சொன்னாங்க அப்படின்னா, அவகிட்ட பெருக்கக்கூடிய தன்மை இருக்கிறனால அவகிட்ட எந்த விஷயத்தை நீங்க இன்வால்வ்மெண்ட் பண்றீங்களோ அது பெருகிவிடும். அப்ப எதை பெருக்கணும்னு தெரியாம முட்டாள்தனமா செஞ்சுட்டீங்கன்னா அது பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறதுக்காகத்தான் தேவையில்லாத விஷயங்களை புகுத்தக்கூடாது அப்படின்னு வச்சிருந்தாங்க. அதுக்காகத்தான் இந்த விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ பெண் என்பவள் பெருக்கிறான்னா அவட்ட நல்ல விஷயங்களை கொடுக்கணும், நல்லதே செய்யணும். அப்ப குடும்பம் என்கின்ற குடும்ப தலைவி அப்படின்னு சொல்றோம். எங்க சொல்றோம்? குடும்பத்தினுடைய இல்லால். இல்லம் என்பதே மனைவி வந்தாதான் ஒருத்தனுக்கு. நீங்க ஒண்ணு இல்லை, இன்னைக்கு ஆகமம் புராணகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ராமரா இருந்தாலும் ஒரு தம்பதி சமேதரா உட்காராம அவன் ஃபுல்ஃபில் ஆகிறது இல்லை. கல்யாணம் ஆகாதவனுக்கு இங்க பிரம்மச்சாரி என்றுதான் பெயர். அவர் வேக ஆதமங்களையோ சில விஷயங்களையோ ஏன் சாம்ராஜ்யமோ ஒரு குடும்பத்தினுடைய சுப நிகழ்வுகளில கூட செய்வதற்கு தகுதி அற்றவராக ஆகிவிடுகிறார். ஏனென்றால் அவர் கணவன் மனைவியாக இருக்கும்போது மட்டும்தான் இதை செய்ய முடியுங்கிற விதி கொடுப்பினையே அங்க இருக்கு. அதை ராமருக்கே சொன்னாங்க. அதாவது வனவாசம் போயிட்டு சீதை இருக்கும்போது நீ இப்ப எப்படி பட்டாபிஷேகம் செய்ய முடியும், மனைவி இல்லாம செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்காகத்தான் அவர் என்ன பண்ணாரு, உருவம் வச்சு அந்த இடத்துல பூஜை பண்ணாங்க. அப்ப இதெல்லாம் என்ன விஷயம்னா, கணவன் மனைவி அப்படிங்கிற 2 பேரும் இல்லாமல் ஒரு இல்லம் இல்லை. இல்லம் என்பதே இருவர் இணைந்தது. திருமணம் என்பது என்ன? 2 மனங்களுக்கும் ஒரு மரியாதை கொடுப்பதுதான் திருமணம். அந்த 2 மனதையும் மரியாதை செய்வதுதான் திருமணம். அப்ப இரு மனம் இணைந்த விஷயம்தான் இங்க கல்யாணம். புரியுதுங்களா? அப்போ இங்க 2 பேருமே எவ்வளவுக்கு எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறார்களோ அதை பொறுத்துதான் அந்த குடும்பம். ஒரு குடும்பத்தை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கிறாங்கப்பா சந்தோஷமா, இந்த மாதிரி நம்ம குடும்பம் இல்லையே அப்படின்னு ஏங்க வைக்கக்கூடிய குடும்பங்களும் இன்னைக்கு இருக்கு. நாம இல்லைன்னு சொல்ல முடியாது. அது எல்லா இடங்கள்லயும் இருக்கு. ஏன்னா அவர்களுடைய பழக்க வழக்கம், அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய நடைமுறை, அவர்களுடைய குடும்பத்தை அணுகக்கூடிய தன்மை, மற்றவர்களோடு பழகக்கூடிய குணம், விருந்தோம்பல், இதெல்லாம் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காரு? அன்புடைமை. அன்பு தான் வேணும். இல்லாளுக்கு என்ன தேவை தெரியுமா? அன்பு தான். இங்க அன்புங்கிற விஷயம் எங்க குறையுதோ அது மைனஸ் தான். அது யாருகிட்டயா இருந்தாலும் சரி, அன்பு இல்லாத வாழ்க்கை சிறப்படையாது. அப்போ இங்க காதல் என்பதே யாரை சார்ந்து போகுது? அன்பு அப்படிங்கிறத வச்சுதான் போகுது. அன்பு அதிகமாகும் போதுதான் காதல், அந்த காதல் அதிகமாகும் போதுதான் இல்லறத்தினுடைய காமம் நடக்குது. அப்ப இந்த 2 விஷயமே அங்க தேவை. அப்போ முதல்ல நமக்கு தேவை என்ன? ஒருத்தரை பிடிக்குது அப்படின்னாலும் அங்க அன்பு, காதல் அரும்புதுன்னு அர்த்தம். அப்ப இங்க இல்லாள் என்பவள் கண்டிப்பாக அன்போடு இருக்க வேண்டும். இந்த அன்பு என்கின்ற குணம் இல்லாத இல்லாளை கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. கணவனை குடும்பத்தாரையோ மற்றவர்களையோ அன்போடு நடத்தக்கூடியவள் தான் அங்க ஜெயிப்பா. அன்பு இல்லாத மனைவி என்னைக்குமே ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. நீங்க அடாவடித்தனத்திலேயோ கோவத்திலேயோ மிரட்டியோ பேசியோ இதெல்லாம் ஜெயிக்கிறீங்கன்னா டெம்பரவரியா இருக்கலாம், அது பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. நீங்க ஒரு விஷயம் அன்போட நீங்க அணுகி பாருங்க. அதுக்கு அடிமையாகாத மனிதனை இறைவன் படைக்கவே இல்லை. ஏன்னா எல்லாருமே ஒரு விஷயத்துக்கு தேடிக்கிட்டே இருக்கிறோம். எதுக்கு? நம்ம மனது சந்தோஷமா இருக்கிறதுக்காக விஷயத்தை தான் தேடுறோம். ஒருத்தர் பணத்துல சந்தோஷம்னு பணத்தை தேடுறான், ஒருத்தர் நட்புல சந்தோஷம்னு பேசிக்கிட்டே இருக்கான், ஒருத்தர் சினிமா சந்தோஷம்னு பார்த்துக்கிட்டே இருக்கான், ஒருத்தர் பாட்டு கேட்டே இருக்குன்னு சந்தோஷம்னு பாட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்போ ஒருத்தனுக்கு காதலுக்கு காதல் அன்பு இருக்கு. திருமணம்ங்கிற விஷயத்துல போறோம். ஏன்? எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம்தான் அந்த விஷயம்.
அப்ப அன்புங்கிற விஷயம் மட்டும் ஒருத்தங்கிட்ட இருந்தா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மாத்திடுவாங்க. நீங்க பழைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா முரடனை காதலிச்சு நல்லவனா மாத்தக்கூடிய இல்லாள்னு தான் படம் எடுத்தாங்க. ஒரு மனைவி என்பவளையே அப்படிதான் காமிச்சாங்க. ரொம்ப கெட்டவனை கல்யாணம் பண்ணுவாங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப பொறுமையா போவாங்க. பொறுமையா போய் கணவனையே மாத்திடுவாங்க. ஏன்னா இது உண்மை. இது என்ன நிதர்சனம்னா, ஒரு தப்பு பண்றேன்னு வச்சுங்க, ஒரு கணவனே தப்பு பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்னா அவனை நீங்க அணுகக்கூடிய முறைதான் இங்க இன்னைக்கு தப்பா இருக்கு. அதை சொல்லித்தரக்கு ஆள் இல்லை. ஏன்னா இன்னைக்கு குடும்பம் கலைந்து விட்டது. கூட்டு குடும்ப வாழ்க்கை போயிருச்சு. அப்ப தனிப்பட்டமா வாழணும், சுதந்திர உரிமை அப்படிங்கிற விஷயத்துக்கு போனதுனாலதான் இத்தனை பிரச்சனையும் வருது. அந்த பிரச்சனை ஏன் வருதுன்னா நமக்கு சொல்யூஷன் சொல்றதுக்கு ஆள் இல்லை. இன்னொன்னு கேட்கறதுக்கு நாம ரெடியா இல்லை. இங்க எல்லாருமே அறிவோடு இருக்கிறோம், ரொம்ப அறிவோடு இருக்கிறோம், படிச்சிடறோம், 10 டிகிரி 4 டிகிரி வாங்கிடுறோம். அந்த அறிவுங்கிறத வச்சு பணம் சம்பாதிச்சிடறோமா? அப்ப பணத்தை சம்பாதிச்சா போது எல்லாம் கிடைச்சிடும் அப்படிங்கிற மமதியிலேயே அன்புங்கிறத தொலைச்சிடும். வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க அன்பை தொலைச்சு வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ முடியாது. உங்க கணவனோ மனைவியோ என்ன விஷயங்கள் தவறாக இருந்தாலும் அன்போட அணுகி பாருங்க. அந்த தப்பே தெரிஞ்சாலும் அது தெரியாத மாதிரி பேசி பாருங்க. என்னடா தெரிஞ்சு கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் வருமா வராதா? ஒரு கணவன் வந்து தண்ணியே போட்டு வந்துட்டாரு, நீங்க கேட்கவே இல்லை, தெரியட்டும், தெரிஞ்சே நீங்க வந்து சாப்பாடு போடுறீங்க, அவருக்கு உபதரிச்சிருச்சு, நைட்டு படுக்க வைங்க, காலையில எழுந்திரிச்சு அவரே கேட்பாரு, ஏமா நான் தண்ணி போட்டு வந்து என்ன கம்முனே இருக்காளே நமக்கு தெரியல. அவன் உள் மனசு பேசும். மனைவி கிட்ட சொல்றானா இல்லையோ அவனுடைய மனசாட்சி உள் மனசு பேசும். அப்ப என்ன பண்ணுவான்? அவ கேட்காத ஒரு மனைவியை வச்சுக்கிட்டு நாம தப்பு பண்றமே அவனுடைய மனசு அவனையே திருத்தும். நீங்க 4 தடவை பண்ணுங்க, 5ஆவது தடவை அந்த விஷயத்தையே அவன் கட் பண்ணிட்டே வந்துடுவான். இதுதான் உண்மை. ஏன்னா ஒருத்தரை அடிச்சு திருத்துறத விட அன்பால திருத்துறதுதான் ஜெயிக்கும். அது இங்க வந்து குடும்பம் அப்படிங்கிற அமைப்புல தான் இருக்கு. இது வந்து அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சகோதர உறவா இருந்தாலும் சரி, அத்தை மாமா உறவுகளாக இருந்தாலும் சரி, அப்பா பையன் உறவாக இருந்தாலும் சரி, தவறு என்கிற இடத்துல சொல்லலாம், திருத்தலாம். சொல்லியிருக்காங்க, தவறு என்பது தெரிந்து செய்வது, தப்பு என்பது தெரியாம செய்யறது. நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சே தப்பு பண்ணக்கூடாது, தெரியாம தவறு பண்ணலாம். அப்ப இங்க தவறு செய்யாத மனிதனே கிடையாது இல்லையா? தவறு செய்யலைன்னா அவன் மனிதனே கிடையாது முதல்ல. ஏன்னா ஒரு தவறு செஞ்சாதான் அடுத்தது சரி என்பது தெரியும். புரியுதுங்களா? அப்ப தவறு செய்யறான்னா நீங்க அதுலயே செஞ்சுக்கிட்டே இருப்பான்னு நினைக்கிறதா மிகப்பெரிய தவறு. உங்க தவறே அதுதான். அவன் ஒரு தப்பு பண்ணாங்கிறதுக்காக நீங்க என்ன பண்றீங்க? 1000 தப்ப திரும்ப திரும்ப பண்றீங்க. அப்ப அதுவே அவருடைய தவறை என்ன பண்ணும்? அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும், வேற ஒண்ணும் பண்ணாது. அப்ப தப்பு பண்ணாலும் இதைத்தான் செய்யற, தவறு பண்ணலினாலும் இதைத்தான் செய்ய போற அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்துருவாங்க. அப்ப நீங்க என்னதான் ஒருத்தர் தவறு பண்ணாலும் அதை மன்னித்து மறந்து அன்பை செலுத்தும் போது அங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்ப இந்த கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிற விஷயத்திலேயே இங்க கணவன் மனைவியும் அன்பும் பரஸ்பரத்தோட வாழ்க்கையை நடத்தணும். என்னதான் இல்லாளா இருந்தாலும் சரி, கணவனுடைய சம்பாதியத்தை வைத்து அவனையும் அவனுடைய குழந்தைகளையும் அவளும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய குடும்பத்தான் அவதான் குடும்ப தலைவி, அவதான் வந்து இல்லாள். மற்றவர்கள் எல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா எனக்கு 10ல் இது வேணும்னு கேட்கிறவ இல்லாலே கிடையாது. அந்த காலத்துல அப்படிதான் சொன்னாங்க. கணவன் எப்படிப்பட்டவனோ அவனை சார்ந்து அவனை உருப்பட வைக்கிறது தான் நமக்கு பேரு. அதாவது அவர் கொண்டு வர்றது 1000 ரூபாயா இருந்தாலும் சரி, அந்த 1000 ரூபாய்க்குள்ள மகிழ்ச்சியாக இந்த குடும்பத்தை எப்படி கொண்டு போக முடியும்? இதுதான் விஷயம். நீங்க 1 லட்சமே சம்பாதிக்கட்டும், அங்க மகிழ்ச்சி வேணும். அப்போ எவ்வளவு கொண்டு வந்தாலும் அதை வைத்து ஒரு டிஷ் தயாரிக்க தெரியணும். ஒண்ணு இல்லை, இந்த நம்ம சூரிய வம்சத்துல ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க இல்லையா, நம்ம தேவயானி உப்புமா போடுவாங்க, அவங்க அப்பா வந்து அதை சாப்பிட்டு பாராட்டுவார். ஏன்? அப்ப அந்த இடத்துல என்ன விஷயம் இருக்கோ அந்த இடத்துல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெருக்கணும். இதுக்கு பேர் தான். படத்துல மட்டும்தான் நம்ம பாக்குறோம், ஆனா வீட்டுல எதையும் செய்யறது இல்லை. உடனடியா போய் நமக்கு வந்து டிஃபன் வாங்கிட்டு வந்துருதான் சொல்றோம். கரெக்டா இல்லையா? ஏன்? இதெல்லாம் தான் நமக்கான விஷயங்கள் மைனஸ் ஆயிட்டே இருக்கு. நாம இன்னைக்கு வந்து நாகரீகம், ஆடம்பரம், அடுத்தவங்க மதிக்கணும், நம்ம ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடலாம், நம்மளை தருத்தனம் பிடிச்சவன் காசு இல்லைன்னு நினைச்சுக்கு வாங்குறதுக்காகவே இன்னைக்கு வாழ்க்கை மாறி போச்சு. புரியுதா இல்லையா? பணத்தை இங்க வச்சு சேமிச்சிருந்தான் அன்னைக்கு கண்டிப்பா செலவே பண்ணல. அத்தனை பேரும் பணங்களை சேமித்து தான் வச்சிருந்தாங்க. அதுதான் ஒரு நாளைக்கு உதவுது. குடும்பத்துல சேமிப்பு இல்லாத குடும்பம் கூரை இல்லாத வீடு சொல்லியிருக்காங்க. சேமிப்பு இல்லாத குடும்பம் கூரை இல்லாத வீடு எந்த நேரம் வேணாலும் முடிஞ்சிருன்னு அர்த்தம். அங்க குடும்பம் என்பதுல முதல்ல நம்ம வருமானம் வாங்கிட்டு வர்ற கணவனை என்ன பண்ணணும்? சேமிப்புங்கிற செலவை பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? முதல் செலவே சேமிப்பா இருக்கணும். வருமானத்தின் முதல் செலவு சேமிப்பு, அதுக்கப்புறம் தான் செலவு. ஆனா நாம என்ன பண்றோம்? எல்லாத்தையும் செலவு பண்ணி முடிச்சு கடனை வாங்கி சேமிக்க முடியுமா?
கண்டிப்பாக முடியாது. கடனை வாங்கிட்டு தான் கட்டுறோம். அதனால அவரவர்களுடைய கணவன் மனைவி எப்படி இருக்கிறோமோ அவர்களுடைய தகுதிக்கு அந்த இறைவன் கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கு கொடுப்பாரு. பக்கத்து வீட்டுல 10,000 ரூபாய் சம்பாதிக்கானா அதுக்கு அடுத்த வீட்டுல 15,000 ரூபாய் சம்பாதிப்பான். கரெக்டா இல்லையா? அப்ப அவனுக்கு தகுந்த மாதிரியான வேரியேஷன் டிஃப்ரெண்ட் வாழ்க்கை இருக்கா இல்லையா? ஐயா இன்னைக்கு 100 ரூபாய்க்கு புடவை வைக்குது, 1000 ரூபாய்க்கும் புடவை வைக்குது. அதே மாதிரி உணவு அப்படிங்கிறது இன்னைக்கு 5 ரூபாய்க்கு இட்லி இருக்கு, 50 ரூபாய்க்கு இட்லி விற்குது. அப்ப நாம தான் அந்த இடத்துல என்ன பண்றோம்னா இந்த உலகத்துல எல்லாத்தையுமே இறைவன் எல்லாருக்குமே கொடுத்துருக்கான். ஆனா நாம என்ன பண்றோம்? தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத மூளை பார்த்து புளி சூடு போட்ட மாதிரி நாமளும் அதை செய்யணும்னு போய் சொல்லி சூடு போட்டுக்கிறோம். இவ்வளவுதான் விஷயம். நம்ம குடும்ப வாழ்க்கை நம்மளுடைய ஜனத்தினுடைய விஷயம். என்ன விஷயம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாடகை, அதற்கு தகுந்த மாதிரியான செலவு, அதற்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கை முறை எல்லாத்தையுமே எதுல கொண்டு வரணும்? அத்தனையும் 4 பேர் இருந்தா சோறு போடுற அளவுக்கு இருக்கணும். அந்த காலத்துல இருந்தே சொன்னாங்க, ஒரு வீட்டுக்கு போய் சோறு கேட்கறான் அப்படின்னா அவனுக்கு போடாம இருக்க மாட்டாங்க. ஒரு கவலத்தை எடுத்து வச்சுதான் சாப்பிட்டு இருக்காங்க. ஏன்? அவங்ககிட்ட இருக்கிற சாப்பாட்டுலயும் ஒரு துளி என்ன பண்ணணும்? தானம் பண்ணணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு சட்டியை காலி பண்ணிட்டு தான் படுக்கிறோம். கேட்டா பழைய சோறு திங்க கூடாதுன்னு பேசினாயிருச்சு. பழைய சோறு இல்ல, அன்னம் இல்லாத வீடு என்ன அது? விண்ணமாயிருன்னு சொல்லியிருக்கான். ஒரு வீட்டுல அன்னலட்சுமி இருக்கணும். ஏன்னா அன்னம் என்பது மிகப்பெரிய விஷயம். யார் ஒருவன் எப்ப வேணாலும் வரலாம். ஒரு பருக்கை சோறு இல்லாம உங்க வீட்டில் வாழக்கூடிய எறும்பு கூட சாகலாம். உண்மையா பொய்யா? அப்போ ஒரு அன்னமாவது கீழே விழுந்தாதான் அந்த எறும்பாவது புண்ணியம் வரும். நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் புண்ணியம் பண்ணணும். இறைவன் எல்லா உயிரினங்களையும் எதுக்கு படைச்சிருக்கான்? நீங்க மட்டும் வாழ்றதுக்கு இல்ல, அவங்கள யாரு வாழ வைக்கிறது? அப்ப அதுக்கு ஒரு அரிசி சிந்தினா தான் அது சாப்பிடும். உனக்கு அரிசி ஒரு கேவலம், ஒரு அன்னம் தேவையில்லை நமக்கு. ஆனா அந்த எறும்புக்கு அது மலையாட தெரியும். அது பாருங்க, ஒரு சோத்துக்கு பக்கத்துல 2-3 எறும்பு இழுத்துட்டு போகுது. ஏன்? அதனுடைய மடங்கு பெருசா இருக்குது. அது என்ன தின்னா ஓடி தின்னுண்டு வாயில அந்த சோத்து தின்னு ஓடுமா? அது என்ன பண்ணுது? சேமிக்குது. மழை காலத்துல வெளியே வர முடியாதுங்கிறக்காக என்ன பண்ணுது? சோறு கிடைக்காது. அதனால சேமிக்கிற பழக்கம் அதுகிட்டே இருக்கு. எல்லா உயிரினங்களும் அதை செய்யுது. அது கால சூழ்நிலைக்கேற்ப அதனுடைய தட்பவெப்ப நிலைக்கேற்ப இயற்கையோட சேர்ந்து வாழுது. நாம தான் செயற்கையா அத்தனை உருவாக்குறோம். இங்க மனிதன் 7 அறிவோட இருந்து விஞ்ஞான ரீதியாக பல விஷயங்களை நாம செஞ்சுக்கலாம். ஆனா இங்க மனித வாழ்க்கைக்கு புறம்பான விஷயங்களை செய்ய செய்ய அவனே அழித்து கொண்டே இருக்கிறான். இதுதான் உண்மை. அப்ப நம்ம ஒரு நாளைக்கு போய் வெளியில சாப்பிட்றது தப்பு கிடையாது. அதுக்காக வாரம் பூரா வாரத்துக்கு ஒரு தடவை போய் டிஃபன் வாங்கிட்டே இருந்தா ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்துல என்ன ஆகும்? இன்னைக்கு 500 ரூபா, 600 ரூபா, 700 ரூபா ஒரு குடும்பத்துல ஆகுது. அப்ப மாசம் 2000 ரூபா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு 2000 ரூபாய் வச்சு வாழ்ற குடும்பம் இல்லையா? இருக்கு. 500 ரூபா, 1000 ரூபாய்க்கு வாடகை இருக்கிற குடும்பம் இருக்கு. அப்ப அவனுக்கு எப்படி இருக்குது? அப்ப நம்மகிட்ட இருக்குங்கிறக்காக செலவு பண்றோமா? அதுதான் தவறு. அப்ப நமக்கு இங்க இறைவன் எல்லாருக்குமே எல்லா இடங்கள்லயும் எல்லா நேரமும் ஒரே வருமானம் கொடுக்குறானா? இதையெல்லாம் யாரும் யோசிக்கிறதே இல்லை. எல்லாரையும் வாழ வைக்கணும் தான் இறைவன் நினைக்கிறாரு. அந்த வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டர்னிங் பாயிண்ட் ஒன்று கொடுக்குறான். அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையும் குடும்பத்தையும் எப்படி அமைத்துக் கொள்ளணுமோ அந்த மாதிரி தான் அமைச்சுக்கணும். கிடைக்கிற நேரத்துல சேமிச்சு வைக்கணும், கிடைக்காத போது செலவு பண்ணணும். இப்போ கொரோனா பீரியட் வந்ததுக்கு அப்புறம் சேமிப்பு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான விஷயம் எல்லாருமே நீங்க உணர்ந்திருப்பீங்க. ஏன்னா நாம வேலையே இல்லைங்கிற போது என்ன பண்ண முடியும்? மிகப்பெரிய தடை. உணவுக்கும் கிடைக்க மாட்டேங்குது. நீங்க காசு இருந்தாலும் கிடைக்க முடியாத சூழ்நிலை. இங்க காசுக்கே வழி இல்லை. இப்ப காசு இருக்கிறவன் பொருளை எச்சா கொடுத்து கூட வாங்க முடிஞ்சது அன்னைக்கு. ஆனா காசை சம்பாரிச்சு இன்னைக்கு நான் போய் சம்பாரிச்சாதான் சோறு அப்படின்னு நினைச்ச அத்தனை பேருமே கண்டிப்பாக கஷ்டப்பட்டாங்க. அப்ப என்ன? சேமிப்பு இல்லை. அந்த இடத்துல சேமிப்பு இல்லாதனால நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வருது வருமானம், நான் 1000 ரூபாய்க்கு நான் இன்னைக்கு மாசம் எனக்கு 10,000 ரூபாய் வருதுன்னா நான் 5000 ரூபாய்க்கு டியூ கட்டுறேன் அப்படிங்கிற இது ஒரு பெருமையா? இஎம்ஐ போட்டு கட்டுறது ஒரு பெருமையா? நீ எவ்வளவு சேமிக்கிறியோ அதான் பெருமை. அதான் உன் குடும்பம். நீ 5 ரூபாய் சேமிச்சு வை. உன்னுடைய வாழ்க்கையின் உன்னுடைய வருமானம் எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும், ஒரு 10% சேமி அல்லது 20% சேமிங்க. அதுதான் முதல்ல செலவா பண்ணுங்க. அந்த சேமிப்பு உங்களுக்கு வாழ்க்கையில எங்கேயோ ஒரு இடத்துல இறைவன் கொடுப்பான். அருமையான நேரத்துல அழகா அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்தவங்கிட்ட கை நீட்டணும். நம்ம கிட்ட இறைவன் கொடுத்ததை வச்சு காப்பாத்திக்க முடியலன்னா அடுத்தவங்கிட்ட நம்ம என்ன பண்றோம்? பிச்சை தான் எடுக்கணும். இதான் உண்மை. நாம அடுத்தவங்கிட்ட கையேந்தி தான் வாழ்றோம். ஏன்? அந்த நிலைமை யார் உருவாக்கிறான்? நாம தான் உருவாக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருவருடையுமே நம்ம குடும்பத்தினுடைய வருமானத்தை தவிர்த்து நம்ம கணவன் மனைவிங்கிற குடும்பம் அவங்க 2 பேரும் செய்யக்கூடிய பட்ஜெட் தான் மிகப்பெரிய விஷயம். இங்க ஒரு குடும்பம் நல்லா இருந்தா தான் அதை சுற்றி அமைஞ்சிருக்கக்கூடிய வீடே நல்லா இருக்கும். உங்களை பார்த்து உங்க அண்ணன் தம்பி பழகுவான். எப்படி? உங்க குழந்தைகள் அதை பார்த்து பழகும். நீங்க பேசக்கூடிய விதம், பழகக்கூடிய விதம்,
ஒரு விருந்தோம்பல், ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வந்தாருன்னா இன்னைக்கு வந்து தண்ணியை கொடுத்து வெளியே தாட்டிடுறோம். ஏன் கதவை கூட திறக்கிறது இல்லை. இன்னைக்கு கேட்டா திருடங்கிற. திருடன்லாம் ஒருத்தர் இல்லை, நாம தான் திருடனாவே ஆக்கிட்டோம் எல்லாத்தையும். புரியுதா இல்லையா? திருடன் வர்றான், எதுக்கு வர்றான்? ஆனா உரம்பரை கூட வெளியில நின்று அப்பவே தாட்டி விடுறேன். இன்னைக்கு அதுவும் நடக்குது. ஒரு டீயை கொடுத்து அன்னைக்கெல்லாம் வந்து தண்ணி கொடுத்து டீ போட்டு சாப்பிடாம அனுப்ப மாட்டாங்க. ஒரு விருந்தோம்பல் என்பது அதுதான். இன்னைக்கு சாப்பிட வைக்கிற வேலையே கிடையாது. மழை நீ அப்படியே பேசி அப்படியே தாட்டி விட்டுறோம். கரெக்டா இல்லையா? இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கணவனுடைய குடும்பத்தார் வந்தா ஒரு மரியாதை, மனைவியினுடைய குடும்பத்தார் வந்தா ஒரு மரியாதை. இதெல்லாம் இந்த எதுக்கு பேதம்? எல்லாருமே நம்ம உறவு தான். நம்மளுடைய கணவன் அப்படிங்கிற போது யார் அவரு? உன்னில் பாதி அப்படின்னு நினைச்சாதான் வாழ்க்கை. அதே கணவன் எண்ணில் பாதின்னு நீ நினைச்சாதான் வாழ்க்கை. இதெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது அந்த காதலும் காமம் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் தெரியும். அதுக்கப்புறம் குடும்பம், பணம், மற்ற விஷயங்களுக்கு வந்து அனுபவிக்கும் போது அது என்னவோ பிரச்சனை உருவாக்கும். அங்கேயும் அந்த காதல் எப்பவுமே இருக்கணும். காதலைத்தான் அன்புன்னு நான் சொன்னேன். என்னைக்குமே சாகும் வரைக்கும் காதல் இருக்கணும். அந்த காதல் இல்லை அப்படின்னா கணவன் மனைவி உறவு கெட்டு போயிடும். நீங்க இங்க கணவன் மனைவி உறவு எதுக்காக போகுது? செக்ஸுவல் லைஃப் தான், வேற எதுவுமே கிடையாது. உற்பத்தி என்ன? நம்மளுடைய இன விருத்தி தான் அங்க பண்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. இங்க ஒண்ணு உங்களை குடும்பம் நடத்தி நீங்க வந்து 4 வீடு கட்டி 4 வாடகை வச்சு 4 பில்டிங் பண்ணி அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. ஆண் பெண் தனித்து வாழ முடியாது. அவர்களுக்கான தேவைகளை நிறைவேறணும். இங்க கர்மமா தான் கொடுக்குறான். அப்ப நீங்க அங்க என்ன பண்றீங்க? ஆண் பெண் இணைவோட அடுத்த கட்ட சந்தோஷத்துக்கு உள்ள போறீங்க. அப்ப ஆண் பெண் இணைவோட அதுக்குள்ள உங்களுடைய சந்ததியை விருத்தி பண்றீங்க, அதற்காக வாழ்றீங்க, அதற்காக கொடுக்குறீங்க. இவ்வளவுதான் விஷயம். அடுத்தடுத்த விஷயங்கள் உங்க குழந்தைகள் வரும்போது அவங்க அதையே பார்த்து பழகுவாங்க. இப்ப நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை செய்றீங்களோ அதை பார்த்து தான் உங்களுடைய குழந்தைகளும் வாழ்வாங்க. இதைத்தான் சந்ததின்னு சொன்னான். அப்ப நாம 2 பேரும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றோங்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும். முன்னோர்கள் தப்பா கூட வாழ்ந்திருக்கட்டும், நம்ம அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. உங்களுடைய கணவன் மனைவி நீங்க திருமணத்திற்கு தயாராக இருக்கிறீங்கன்னா நீங்க ஒரு மனதில் வந்து ஒரு டைம் டேபிள் போடணும். ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு சண்டை இல்லாத குடும்பம் இல்லை, சண்டை இல்லாத மனிதன் இல்லை, வாழ்க்கை இல்லை. என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? 1000 பிரச்சனை வந்தாலும் அது பகலில் காலையில சூரியன் வரும்போது எழுந்தாலும் என்ன ஆகணும்? இரவில் சந்திரன் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். அவ்வளவுதான் விஷயம். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஆஃப் ஆயிரும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க இரவு பொழுது அப்படிங்கிற போது கணவனுடைய சங்கமம் தான் அங்க தேவை. அப்ப அந்த விஷயத்துலதான் நாம கூடும்போதுதான் கணவன் மனைவி கம்பல்சரி சண்டை வந்தாலும் பல பிரச்சனை வந்தாலும் போகாது. நீ சோறே போலினாலும் முண்டாட்டி உன்னை விட்டு போக மாட்டான். இங்க செக்ஸுவல் லைஃப் இல்லாதனாலதான் பல பிரச்சனைகளே உருவாகுது. அதற்கு வேற காரணங்கள் உருவாக்கப்படுகிறது. அப்ப இங்க அன்பு என்பது இல்லைன்னா கண்டிப்பா கிடைக்காது. அன்பு இல்லாத இடத்துல எதுவுமே நடக்காது. அப்ப அன்பு கண்டிப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்சே தரணும். அப்ப அது என்ன பண்ணுன்னா உறுதியாக்கும். அவர்களை வந்து ரொம்ப உறுதியா நம்ப வைக்கும். அந்த இடத்துல ஏமாத்தினாத்தான் நம்பிக்கை துரோகங்கிறான். அதனால நம்பிக்கையோட நடந்துக்குங்க, நல்ல விதமா நடந்துக்குங்க. கணவன் மனைவி உறவு நல்லா இருந்தா தான் குழந்தைகளுடைய உறவு வரும், அவர்களுடைய சந்ததி வரும். அண்ணன் தம்பி பார்த்து பழகுவான், நண்பர்கள் உங்க குடும்பத்தை பார்த்து அவனும் அவனுடைய குடும்பத்தை மாத்துவான். அந்த வரவு செலவுல இருந்து, பேசக்கூடிய விதத்துல இருந்து, விருந்தோம்பல இருந்து, அன்புடைமையில இருந்து அத்தனையுமே உங்ககிட்ட நீங்க தான் மாத்த போறீங்க. ஒரு உலகத்தையே மாத்தக்கூடிய கைவசம் இன்னைக்கு குடும்பத்துலதான் இருக்கு. குடும்பம் நல்லா இருந்தா மட்டும்தான் ஊர் நல்லா இருக்கும், ஊர் நல்லா தான் உலகமே நல்லா இருக்கும். ஒவ்வொரு குடும்பமும் அன்போடும் பண்போடும் வாழணும்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் என்கின்ற கான்செப்ட் தான் குடும்பம், தனம், வாக்கு. இந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பேசக்கூடிய விதம், வரக்கூடிய வருமானம் மற்றும் நம்ம இருக்கக்கூடிய அந்த குடும்பம்ங்கிற அமைப்பு, இது எல்லாமே பேசுற விதம் இருக்கு. எல்லாருமே இன்னைக்கு பேசுறோம். எப்படி பேசுறோங்கிறதான் தெரியல. கணவன் கிட்ட எப்படி பேசணும், மனைவி கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற விதம் இன்னைக்கு யாருக்கு தெரியல. எல்லாத்துக்கிட்டையும் எப்படி வேணாலும் பேசுறோம் ஒரே மாதிரி. அதையும் வந்து மாத்தணும். முதல் கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க உறவை சார்ந்து பேசும்போது எந்த இடத்துல எப்படி பேசணும், யார் முன்னாடி எப்படி பேசணும், என்ன விஷயங்களை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை முன்னாடி பேசணும், எதை பின்னாடி பேசணுங்கிற புரிதல் இல்லை. அவ்வளவுதான். எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கோம். யாரும் தெரியாதவங்க இல்லை. எல்லாருக்கும் அத்தனை அறிவும் இறைவன் கொடுத்துருக்காரு. ஆனா அதை பயன்படுத்துற முறைகள் தான் நம்ம கிட்ட தப்பா இருக்கு. அப்போ ஒரு கணவன் வெளியில் போயிட்டு வந்தோடனே அவனை எங்க போன, எத்தனை மணி ஆச்சு, எங்க வந்த, வரிசையா ஒரு 10 கேள்வி கேட்டேன்னா டென்ஷன் ஆயிரும். இங்க அதே டென்ஷனா தான் சுத்திட்டு வருது. அங்க வண்டி பஞ்சர் ஆச்சா, இல்ல வந்து சேருமா, இங்க போறவோ வீட்டுக்கு வந்தா தானே சார் 4 பேர் குறுக்க வந்து உள்ள விழுகிறான். அவன் உசரை கையில பிடிச்சிட்டு வரான். அதுல அவன் வேலை கரெக்டா நடக்கணும். அவன் அந்த வேலை சக்சஸ் ஆகலைன்னா டென்ஷனா வருவான். ஒரு பணம் கிடைக்கல, ஒரு வேலை போன வேலை நடக்கல, எத்தனையோ பிரச்சனை. இன்னைக்கு பெண்கள் வண்டி ஓட்டுறீங்க, எவ்வளவு பிரச்சனை. ஆளாளுக்கு உள்ள வந்து பூந்துட்டு போயிடுறான்.
தட்டிட்டு போயிடறான். அப்ப இத்தனை எல்லாம் நாடி வீட்டுக்கு வந்தோடனே இன்ன வரைக்கும் என்ன பண்ணின்னு கேட்டா எப்படி இருக்கும்? எச்சாதான் தெரியும். அதனால பொறுமையா கேட்கலாம், கேட்க வேணாம்ல, யாரும் சொல்லல. அதுதான் சொல்ல, எப்ப கேட்கணுமோ அப்ப கேட்கணும். வந்தவன முதல்ல வர வச்சு தண்ணி கொடுத்து கை கால் மதி கழுவிட்டு வரட்டும், உட்காரட்டும், ஒரு டீயா போட்டு கொடுத்துட்டு கேளு. அவன் ஒரு ரூபா குடிச்சான்னா ஆட்டை விட உளறிடுவான். அவன் ஒண்ணுமே பேச வேணாம், அவனே உளறி தொலைகிறான். நீ அதை மட்டும் பண்ண ஆட்டோமேட்டிக்கா வாய் விட்டு வாந்தி எடுத்துருவான். அவனை இங்க போனேன், இதை பண்ண அதை பண்ணுன்னு ஒப்பிச்சுட்டு போயிடுவான். அதை விட்டு போட்டு வந்தனே கேள்வி கேட்டீங்கன்னா அப்புறம் அவன் ஏதோ ஒன்று கையில் வச்சுக்க வீச, நீ ஒன்று வீசிட்டு போக வேண்டியதுதான், முடிஞ்சு போச்சு கதை. இதுதான் அணுகக்கூடிய முறை. எல்லாமே கேட்கணும், கேட்கக்கூடாதுங்கிற விஷயமே இல்லை. நமக்குள்ள என்ன ஒளிமறைவு, அதை எங்க கேட்கணும், எந்த மாதிரி கேட்கணுங்கிற முறைகள் இன்னைக்கு தவறி போச்சு. ஏன்னா கூட்டு குடும்பம் செதஞ்சிருச்சு. அன்னைக்கு பெரியவங்க இருந்தா பேசக்கூடாதுன்னு ஏன் சொன்னாங்கன்னா, அவங்க முன்னாடி பேசக்கூடாதுன்னு சொல்ல, வந்தோடனே இந்த விஷயங்களை பேசக்கூடாதுங்கிறத உண்மை. அப்ப தனியா போய் பேசணுங்கிறத விஷயம். அப்ப இன்னைக்கு எல்லாருமே தனித்தனியா இருக்கிறோம். எதை வேணாலும் எப்ப வேணாலும் எவன் முன்னாடி வேணாலும் பேசலாம். கரெக்டா இல்லையா? ரோட்ல வண்டி பைக் நிறுத்தினா தெருவா இருந்தாலும் அந்த இடத்துலயே கேட்கறான். கரெக்டா இல்லையா? வீட்டுக்குள்ள கூட விடுறது இல்லை, அங்கேயே கேள்வி கேட்டுறோம். அப்புறம் அவன் எப்படி இருப்பான்? வீட்டுக்குள்ள வரும்போதே அப்படியே வருவான், 2 உடவாமான் தான் வருவான், வேற என்ன பண்ணுவான்? அதனால மனசு அப்படிங்கிற விஷயத்த புண்படுத்தக்கூடாது. கேளுங்க, அத்தனை கேள்வியும் கேளுங்க. ஆணும் கேளுங்க, பெண்ணும் கேளுங்க. கேட்கிற நேரத்திலையும் கேட்கிற விதத்திலையும் கேளுங்க. கேள்விகளை அன்போடும் பண்போடும் கேட்டீங்கன்னா எல்லாம் ஒப்பிப்போம். ஒப்பிக்காத மனுஷன் யாருமே கிடையாதுங்க. அன்புக்கு ஒன்றும் இல்லை. நீங்க சிங்கத்தையே இன்னைக்கு தடவி கொடுத்தா அது பழக்கத்துல படுத்துருக்குங்கிறான். ஐயா, அது எவ்வளவு பெரிய மிருகமா இருந்தாலும் அன்புங்கிறது செலுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அடிமையாயிருங்கிறான். அன்புக்கு அடிமை. இங்க இதைத்தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. யாரு? புத்தர்ல இருந்து, இயேசுல இருந்து, நம்ம மகான்கள் இருந்து எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க? அன்பு செலுத்துதல். எல்லா உயிரினங்களையும் வள்ளலாரும் என்ன சொல்லியிருக்காரு? அன்புதான். அன்பு செலுத்தினீங்கன்னா அத்தனையுமே அடிமையாயிரும். இந்த உலகமே வசப்படுங்கிறாங்க. இந்த பிரபஞ்சமே நாம அந்த 5 புலன்களுக்கும் நாம அன்பை செலுத்தும் போது அந்த அன்பே நம்மளுக்கு வசப்பட்டு நாம சொல்றதை கேட்குங்கிறான். அப்ப இந்த சாதாரண மாங்க மாடைய மனுஷன்ல கேட்க மாட்டோம்னா, நீங்க எந்த புருஷனா இருந்தாலும் எந்த பொண்ணாலும் சரி, அன்பை செலுத்துங்கள், உங்களுக்கு பன்மடங்கு திரும்ப வரும். இதான் உண்மை. நாம ஒன்ன கொடுத்தாதான் நமக்கு கிடைக்கும். நாம கொடுக்கறக்கே தயாரில்லை, முதல் வாங்குறதுக்கே ரெடியா இருக்கும். கரெக்டா இல்லையா? நமக்கு முதல் வாங்குவோம், அப்புறமா பார்க்கலாம் அப்படிங்கிறோம். வாங்குறக்கே பார்த்தா யாரு கொடுக்கறது? 2 பேரும் வாங்க பாக்குறீங்க, கொடுக்குறவன் யாரு? இங்க கிடைக்காது, 2 பேருக்குமே கிடைக்காது. சரிங்களா? அப்ப 2ஆம் இடம்ங்கிறது பேச்சு, குடும்பம், நிதி, இது எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடிய பணங்களையும் குடும்ப சூழ்நிலைகளையும் நமக்கான விஷயங்களையும் அமைச்சு பொறுமையா பேசி எடுக்கும் போதுதான் இங்க குடும்பங்கிற உறவு இருக்கும். இதுக்கு 7ஆம் இடம் என்று சொன்ன 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் அங்க 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் நல்ல அமைப்புல இருக்கணும். நான் சொன்ன மாதிரி சுக்கிரன் என்கின்ற கிரகம் ஆணுக்கும் பெண்ணுக்கு குரு என்பதை ஏன் சொல்லிட்டு அப்படின்னா, குணவதிங்கிறதான் குரு. 1000 பிரச்சனைகள் வந்தாலும் பொறுமை வேணும் இல்லையா? அங்க குரு தான் கொடுப்பாருங்க. பெண்ணுக்கு குரு கொடுக்கும் போது மட்டும்தான் அவ குணவதி அப்படிங்கிற பேரு. அமைதி அப்படிங்கிற விஷயம் வேணும்னா குரு தன்மை அங்க வேணும். என்னதான் வில் பவர் இருந்தாலும் அதை வெளிக்காட்டுற இடத்துலதான் வெளிக்காட்டணும். இப்ப செவ்வாய் அப்படிங்கிற விஷயம் வேகம், வீரியம்ங்கிற விஷயம் இருக்கு. அவதான் அளப்பரிய சக்தியா இருக்கிற ஆல்ரெடி. அந்த சக்தியை எப்படி பயன்படுத்தணுங்கிறதா குரு, வேற ஒன்றும் விஷயம் இல்லை. ஏன்னா செவ்வாய் என்பவன் வேகமாக செயல்படுத்துவான். அங்க ரொம்ப வேகமா இருந்தா அடிதான் விடுவோம். அதனால அந்த வேகத்தை விவேகமாக்குறது தான் குரு. அப்ப குருத்தன்மையோட பெண் இருந்தா தான் அவ குணவதிங்கிற பேர் எடுக்க முடியும். அந்த புள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்க குடும்பம் பரவாயில்ல, என் மருமக வந்ததுக்கு அப்புறம் என் மகன் மாறிட்டான்னு சொல்லணும் ஒவ்வொரு மாமியாரும். இதுதான் வாழ்க்கை. அதைத்தான் ஒவ்வொரு தாயும் எதிர்பார்க்கிறான். நீங்களே நாளைக்கு உங்க பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் என் மகன் நல்லா இருக்கான்னு சொல்லத்தான் ஒவ்வொரு தாயுமே விரும்புவா. ஏன்னா சுக்கிரனாக கட்டிட்டு வந்த அனைத்து பெண்ணுமே தாயாகத்தான் மாற போறீங்க. சந்திரனாக மாறும்போது அங்கேயே அன்புதான் வரும். தாய் அன்புக்கு மிக சிறந்த விஷயம் வேற எதுவுமே கிடையாது இன்னைக்கு. அப்ப அந்த அன்பை விட்டு கொடுத்தா பெண் பெண்ணே அல்ல, அன்பில்லாத பெண் பெண்ணே அல்ல. ஏன்னா ஆண் கிட்ட அன்பை எதிர்பார்க்கிறத விட பெண்ணுகிட்ட தான் முக்கியமா இருக்கணும். ஏன்னா அவகிட்ட தான் அவன் அடிமையாகிறான். அந்த அன்புக்கு தான் அடிமையாகி அவன் அப்சர்வ் ஆகிறான். அப்ப அந்த அன்பு இல்ல உங்களோட குறையுது அப்படின்னாலும் அவனுக்கு என்ன ஆகும்? கான்ட்ரிபியூஷன் ஆயிடுவான். அடுத்த அன்பு எங்க கிடைக்கணும் ஓடி போயிடுவான். இவ்வளவுதான் விஷயம். அன்பை தேடிதான் அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்களும் அதை தேடுறீங்க, அதை கொடுத்து பெறணும். புரியுதுங்களா? ஏன்னா ஆண் என்பவன் கொடுக்கதான் தெரியும், அந்த மடையனுக்கு பெருக்க தெரியாது. அப்ப நீங்க வாங்கி என்ன பண்ணணும்? அவன் 1% கொடுத்தா நீங்க பெருக்கி அவன் கிட்ட கொடுக்கணும். சொல்றீங்கல்ல, ஒரு முத்தம் தான் கொடுக்குறான். அவனு ஒரு முத்தம் கொடுத்தா நீங்க 4 முத்தம் கூட. அவன் ஏன்னா 4 கொடுத்தா 2வது கொடுப்பான்ல. நீங்க அதை இங்க கொடுக்குறீங்க, நீயே 1 தான் கொடுத்தா உனக்கு எதுக்கு அப்படின்றீங்க. அப்ப ஒன்றை பல்மடங்காக பெருக்கி கொடுங்க. பெருக்கி கொடுக்க கொடுக்கத்தான் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்க அதையும் கொடுக்காம போயிட்டீங்கன்னா அவன் அந்த 1 நின்று போயிடும். அவ்வளவுதான் விஷயம். கொடுக்குற 1 சேர்ந்து நின்றும், கண்டிப்பா நின்றும்.
அப்ப நீங்க 4ஆ கொடுக்கணும், 5ஆ கொடுக்கணும், 10ஆ கொடுக்கணும். அப்பதான் திரும்ப 2 வந்துகிட்டு இருக்கும். அந்த 1ஆவது கடைசிக்கு நிலைக்கும். அதனால இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். இதை அன்போட நாம வாழணுங்கிற விஷயம். குடும்ப ஒற்றுமை இல்ல, கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கு அப்படின்னா நம்ம ஜாதகத்துல பாவ கிரகங்கள் 2ஆம் இடத்திலேயோ அல்லது 7ஆம் இடத்திலேயோ இருந்தா தான் பிரச்சனை வரும். 2ஆம் இடத்துல சந்திரன், குரு, புதன், சுக்கிரன் எல்லாம் இருந்தா சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. பிரச்சனைகள் வந்தாலுமே நாம சரி கட்டிடுவாங்க. ஏன்னா சுபகிரகங்கள் இருக்கும்போது அந்த வாழ்க்கை நல்லாதான் இருக்கும். பாவ கிரகங்கள் இருக்கும்போது நம்முடைய பேச்சோ அல்லது அங்க இருக்கக்கூடிய முரண்பாடு வரும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணிக்கணும்னா நாம கடவுள் வழிபாடு தான் செய்ய முடியும். ஏன்னா நமக்கு கொடுத்த விதிப்படிதான் இங்க வாழ முடியும். அவரவர்களுக்கு இறைவன் கொடுத்த வரம் தான், இதுல எந்த மாற்றம் கிடையாது. எத்தனை ஜாதகம் வேணாலும் பார்த்துக்கலாம், எத்தனை பேர்த்த வேணாலும் பார்த்துக்கலாம். அங்க கடைசியில் உங்களை செக் வச்சு உங்க ஜாதக விதி கொடுப்பினையில தான் அவர் கொண்டே மாட்ட வைப்பாரு. அதனால நம்ம 2ஆம் இடம் 7ஆம் இடம்ங்கிற விஷயத்துல நல்ல கிரகங்கள் நின்று நம்மளை வழி நடத்துச்சுன்னா கண்டிப்பாக நாம நல்ல கணவன் மனைவி, சிறந்த குடும்ப தம்பதியராக நம்ம வாழ முடியும். பாவ கிரகங்கள் இருக்கும் சம்பத்துல அதற்கான கிரகத்தினுடைய கோயில்களுக்கு போய் நாம அதை வழிபாடு செய்யணும். முதல்ல ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் விளக்கேற்றி வழிபடணும், கம்பல்சரி இருக்கணும். காலையில எந்திரிச்ச உடனேயுமே ஒரு பெண் 4 மணி 4:30 மணிக்குள்ள எந்திரிச்சு 6 மணி சூரிய உதயத்துக்கு முன்னாடி தீபம் ஏத்தி பாருங்க, உங்க குடும்பத்துல எல்லாமே கரெக்டா இருக்கு. நீங்க எல்லாரும் தன்னை போல வழி நடத்துவாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ஆத்ம ஒளி இருளை நீக்கிடும். உங்க மனசுக்கே ஒரு ஒளி வரும். அப்ப உங்க மனசுல ஒளி நீங்க போய் அடுத்தவங்களை எல்லாம் பார்க்கும்போது உங்களை பார்த்தாலே ஒரு சுபிச்சம் ஆயிடுவாங்க. ஏன்னா நீங்க தான் மகாலட்சுமியே, நீங்க தான் அளப்பெரும் சக்தியே, 3 தெய்வங்களும் சேர்ந்த முப்பெரும் தேவியரே ஒரு பெண் தான். அப்போ நீங்க அந்த இறைவனுக்கு ஒளி விளக்கை ஏற்றி அந்த தீப கண்ணுல பார்த்துட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க குடும்பமே சுபிச்சமாயிரும். அதனால அதிகாலை நேரத்துல எழுந்துறீங்க, கம்பல்சரி தீபம் போடுங்க, இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்தி சாயும் நேரத்திலையும் ஒவ்வொரு வீட்டிலும் தீபம் ஏற்றுங்க. இது ஏத்தத்தான் உங்க வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்படையும். முடியாத காலங்கள் விடுங்க, தினமும் இதை அனுசரிச்சு செய்யுங்க. அதே மாதிரி காலையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாருமே வெளியில வாசு தொழிக்கிறது இல்லை, கோலம் போடுறது இல்லை. கோலம்னா என்னன்னு கேட்கிற அளவுக்கு நம்ம ஆயிட்டோம், சரிங்களா? ஏன்னா வாழ்க்கையில சிக்கல்களை எப்படி தீர்ப்பதுங்கிறத கோலம் போடக்கூடிய அறிவுத்திறன், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப காலையில நாம எழுந்த உடனே வாச தொளிக்கணும். ஏன்னா சுத்தம் பண்ணணும். அந்த இடத்த முதல்ல சுத்தம் பண்ணுவதற்காகத்தான் நீர் தெளிக்கிறோம். ஏன்னா நீரில் இருக்கக்கூடிய அத்தனையுமே மிக சிறந்த பாவங்களை நீக்கக்கூடிய தன்மை இந்த சந்திரனுக்கு உண்டு. அப்போ நீரை தெளிக்கிறதுக்கான விஷயமே தான். என்னதான் காலையிலிருந்து இரவு வரைக்கும் நம்ம வீட்டுக்கிட்ட என்ன இருந்தாலுமே நீங்க அதிகாலையில எந்திரிச்சு அந்த நீரை தெளிச்சு விட்டீங்கன்னா எல்லாமே வெளியே போயிடும். அப்போ நீங்க அதை சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுல விளக்கேத்தி வழிபடுங்க. இது எல்லாமே உங்களுக்கு சுபிச்சத்தை தரும், சரிங்களா? கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைன்னா அர்த்தநாரீஸ்வரரான சிவசக்தி வழிபாடு பண்ணுங்க, அம்பிகை வழிபாடு பண்ணுங்க, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. இது எல்லாமே உங்களுக்கு மிகச்சிறந்த வலிமையை கொடுக்கும், உங்களுக்கான பிரச்சனைகளையும் தீர்க்கும், சரிங்களா? இப்போ செவ்வாய் கிரகம் ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியன் பிரச்சனையா இருக்கான்னா சூரியனார் கோயிலுக்கு சூரியனை வழிபடுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உண்டான கோயில்களை நீங்க வழிபட்டீங்கனாலே போதும். சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இருக்கும் போதுதான், ஏன்னா சுக்கிரன் என்பவன் பெண், செவ்வாய் என்பவன் ஆணாக இருந்தாலுமே இங்க அவரவர்களுக்கான குருத்தன்மையோட பெண் இருக்கணும். செவ்வாய் என்கின்ற குருத்தன்மையோட இருக்கும்போது மிகச்சிறந்த வாழ்க்கை அமையும். நீங்க குடும்பத்துல ஒற்றுமை வேணும், கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறோம், இல்ல 2 பேரும் பேசுறதுக்கு பிரச்சனையா இருக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரரான நான் சொன்ன மாதிரி சிவசக்தி சுரூபமாக மலையில் இருக்கக்கூடிய சிவன், இது எங்கேயுமே கிடைக்கல. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா முருகர் கோயில் தான் இருக்கு மலை மேல. சிவசக்தி சுரூபமாக இருக்கக்கூடிய கோயில் நம்ம இங்கதான் இருக்கு, திருச்செங்கோட்டுல தான் இருக்கு. அர்த்தநாரீஸ்வரரா இருக்காரு சிவன், அம்பிகை சிவபூர்வமாக, அம்பிகை ஒரு பாகமாக இருக்காங்க. இது மிகப்பெரிய நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரமே சொல்லலாம். அதனால ஆண் பெண் கணவன் மனைவி காதல் விவகாரம் இந்த விஷயங்கள்ல பிரச்சனையா இருக்கிறவங்க எல்லாருமே அங்க போய் இறைவனை வழிபட்டு இரவியும் வழிபட்டு தீபமேற்றி அங்க பாத்தீங்கன்னா பௌர்ணமி நாளில் வழிபடுவதும், மேலும் பாத்தீங்க அப்படின்னா கிரிவலம் வரலாம். இங்க கிரிவலம் வர்றாங்க. இதெல்லாம் செய்ய செய்ய உங்களுக்கான குடும்ப ஒற்றுமை கண்டிப்பாக நல்லா இருக்கும். இதற்கு தகுந்த மந்திரங்கள் இருக்கு. இதற்கு ஏழை எளியோர்களுக்கு தானம் பண்ணுங்க. ஏன்னா குடும்பம் என்கின்ற அமைப்புல நமக்கு மிஞ்சி தானம் பண்ணணும். ஏன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னா 4 பேத்துக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுக்கணும். உங்களால ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு ஒருத்தருக்கு டீ வாங்கி கொடுக்கலாம். ஒருத்தர் கேட்டாதான் வாங்கி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை.
ஒரு 10 ரூபாய்க்கு முன்னால் டீ வாங்கி கொடுக்க முடியாதா? 100 ரூபாய் சம்பாதிக்கிறாள், கொடுக்கலாம். தானமும் பண்ணுங்க, தானம் தர்மம் பண்ணுங்க, இறை வழிபாடோட இருங்க. உங்க பாவங்கள் இருந்தாலுமே அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைவு பெறும். நீங்க வந்து இதுக்காக ஒன்றும் பெருசா நீங்க போய் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாட்டுல சர்ப்ப கிரகங்கள் தான் இருக்கு, ராகு கேதுக்கள் இணைந்த மாதிரி. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் இணைந்த மாதிரி தான் இருக்கு. இணைந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன, அந்த மாதிரியான இடங்கள்ல போய் விநாயகருக்கு தண்ணி ஊத்திட்டு நீங்க அந்த சர்ப்ப கிரகங்களை வழிபட்டீங்கனாலே உங்க இருவருக்குமான இணைவுகளும் கிடைக்கும். ஏன்னா இங்க விநாயகர் வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர். அந்த அரவு கிரகங்களை, ராகு கேது தோஷத்துல இருக்கிற எல்லாத்தையும் நமக்கு இடுப்புல கட்டி உட்கார வச்சிருக்காரு. எல்லா கிரகங்களுமே பாம்பை என்ன பண்ணியிருக்காங்க, அடக்கிதான் வச்சிருக்காங்க ஒவ்வொரு இடத்துல. அதனால நம்ம இந்த கலியுகத்துல வாழக்கூடிய அனைத்துமே நாம அடக்கணும்னா இறை சக்தியோட தான் இருக்கணும். அது எந்த கிரகம் நமக்கு தவறாக இருக்கா அந்த கடவுளை வழிபட்டீங்கன்னா அவங்களே அதை அடக்கி கொடுத்துருவாங்க. இவ்வளவுதான் விஷயம். நீங்க அதையெல்லாம் வந்து வழிபடுங்க. கணவன் மனைவி முதல்ல விட்டு கொடுத்து போக பாருங்க, அன்போடு வழி நடத்துங்க. அனைவருடைய குடும்பத்திலும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவி சந்தோஷமாக அனைவரும் இருப்பதற்கு ஆண்டவன் அருளும் வாழ்வாங்கு வாழ அனைவரையும் வாழ்த்தி இந்த வாய்ப்பை கொடுத்த மருதமலை குருஜி ஐயாவையும் வணங்கி, ஐயா வணக்கங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. அழகு அழகு. ஒரு குடும்ப ஒற்றுமைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னாரு. சொம்பு ரொம்ப அடி வாங்கி இருக்குது, சொம்பு ரொம்ப அடி வாங்கி இருக்குது. ஏன்னா பொண்டாட்டி அனுசரிச்சு இப்போ பொண்டாசி அந்த அம்மா தான் அனுசரிச்சு போன்னு சொல்றாரு. என்ன வீட்டுல நல்லா அடி வாங்கியிருக்காரு போல இருக்குது. அப்போ ஆண் அனுசரிச்சு போகணுங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லவே இல்லை. எனக்கு அது ஒண்ணுதான் கொஞ்சம் ஆதங்கமா இருக்குது. ஏன்னா வந்து ஆண்களும் பெண்கள் இடத்துல வந்து அனுசரிச்சு போனேன். ஏன்னா வந்து இப்ப பெண்களும் வேலைக்கு போறாங்க, பெண்களும் சம்பாதிக்கிட்டு வராங்க. பெண்கள் கிட்டவும் நாம என்ன பண்ணணும், அனுசரிச்சு போகணும். அதாவது அவங்கள சந்தோஷத்துக்கு காமிக்கணும். வரதுக்கு முன்னாடி காப்பி கொடுக்கணும்னு சொல்றாரு. எல்லாம் கொடுத்தலாம், காப்பி கிப்பி எல்லாமே கொடுத்தலாம், ஒன்றும் பிரச்சனையான விஷயம். ஐயா அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு ஆண் பெண் எல்லாம் நீங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க, கரெக்டு தான். ஆணெல்லாம் சமையல் பண்ணிட்டு இருக்கான், இதை சொல்லக்கூடாது இல்லையா? உண்மையிலேயே எல்லா ஆணும் சமையல் பண்றாங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. சமையல் பண்ணாத ஆணே கிடையாதுங்க வீட்டுல. ஐயா ஏன்னா அந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க. இல்ல அப்படி கிடையாது, பெண்ணுக்கு அப்சர் ஆயிட்டாங்க. அப்படி கிடையாது. அந்த காலத்துல சமையலுக்கு பிரபலம் நலமகா சக்கரவர்த்தி, சமையல்ல பெரிய அளவா நலபாகன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்து அது அந்த காலம் இன்னைக்கெல்லாம் கிடையாது. எந்த யுகத்திலேயே சமையலுக்கு பேர் போனோம் நாமளதான். இப்ப வந்து டிவில எல்லாம் சமையல் பண்ணக்கூடிய தொகுப்புல வந்து பெரிய இருக்கிற ஆண்கள் தான். அதுதான் சொல்றோம். அப்போ இன்னைக்கு எல்லாருமே சமையலே பண்றாங்க, சமையல் பண்றாங்க, வீட்டு வேலை செய்யறாங்க. பெண்களுக்கு எவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு கொடுப்போம் அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. ஆண்கள் எல்லாம் இன்னைக்கு பெண்ணு கிடைக்காம அலையறாங்க ஐயா. அப்புறம் எப்படி நீங்க வந்து ஆணை போய் இன்னும் எங்க அடிமையாகுது? எல்லாம் அடிமையா தான் இருக்கு. ஆமாவா? பொண்ணு கிடைச்சா போதுன்னு இருக்கு. ஆமாவா? எத்தனை பேர் கல்யாணம் ஆகாது இருக்கிறாங்க நீங்க சொல்லுங்க. இப்ப இறங்கி விட்டாரு பாத்தீங்க. இறங்கி இல்லைங்க, இது நடந்துட்டு இருக்கு. அப்ப பெண்ணை எல்லாம் நாம வந்து காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக பெண்ணை பத்தி சொல்றோம். பெண் ஆணே கிடையாதுங்க. ஆணுங்கிற விஷயம் முடிஞ்சு போச்சு, அவங்களுக்கு கிடைச்சா போதுன்னு இருக்காங்க. ஈஸ்வரா, ஒரு அற்புதமான ஒரு கருத்து பதிவு. உயர் திரு பசுபதி அவர்கள் வந்து ஜோதிடத்தில் பாரம்பரிய ஜோதிடத்திலும் கெட்டிக்காரர் தான், அதே போல ராஜநிலை எண்கணித்திலுமே வந்து கெட்டிக்காரர் தான். ஒரு அற்புதமான ஒரு இன்னைக்கு வந்து நம்மளுடைய வந்து குடும்ப ஒற்றுமைக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து தெளிவா வந்து ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்து கொண்டார். அவர் வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு அவருக்கு ராஜநிலை டிவி சார்பில் வந்து அவர்களை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு உங்களுக்கும் ஐயா ராஜசேகர் ஐயாவுக்கும் நன்றி. மேலும் வந்து பேச போற அனைத்து ஜோதிட பெருமார்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம் ஐயா, ரொம்ப சந்தோஷம்.